ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பாரு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர்லால கொஞ்சம் பேர் இருக்காங்க, நிறைய ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் இருக்காங்க. பாரு, அதுக்கப்புறம் வந்து மாயா, மாயா சொல்லுவேன், அப்புறம் வனிதா விஜயகுமார் சொல்லுவேன், அதுக்கப்புறம் வந்து ஓவியா சொல்லுவேன். அண்ட் யா, மோஸ்டா இந்த அப்புறம் மே மேபி கொஞ்சம் அந்த கேமை லாஸ்டா பிடிச்சது வந்து ஆரி பிடிச்சாரு. அதை தாண்டி வந்து வேற யாருமே வந்து கேமை கரெக்டா அனலைஸ் பண்ணி இப்படிதான் இந்த கேமை வந்து ப்ராப்பரா கொண்டு போகணும், பீப்புளை இப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற இந்த கேம் வைஸ்ல எதுவுமே யாரும் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தென் அட் த எண்ட் ஆஃப் த டே, லைக் இன்னைக்கு வாட்டர்மெலன் அன்னைக்கு அழுதது. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரே ஒரு ஜீவனாசி பாருக்காக அந்த ஹவுஸ்ல ஒரு கண்ணீர் விட்டுருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மனுஷன் எங்கேயுமே அழுததே கிடையாது. அவ்வளோ பேர் புள்ளி பண்ணுவாங்க, அவ்வளோ பேர் போட்டு ஹியூமிலியேட் பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு பேர் வந்து அவரை போட்டு அடிக்கும் போதெல்லாம் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. பட் ஆனா இந்த ஒரு செகண்ட்ல லைக் பாருக்காக அவர் வந்து ஃபீல் பண்ணது ஓகேப்பா, அட்லீஸ்ட் ஒரு ஜென்யூனான ஒரு சோல் வந்து. பிகாஸ் ஒரு அவர் அழுவணுன்றது அந்த இடத்துல அவசியமே கிடையாது, பிகாஸ் பாருமே அந்த இடத்துல இல்ல. இருந்தாலும் அவர் அதை ஃபீல் பண்ணி அழுதது. ஒரு உண்மையான பர்சன் பாருக்காக இருக்கிறாங்க அப்படின்றது அந்த இடத்துல அதை வெளிக்காட்டியிருக்காங்க அப்படின்றது ஐம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஈவன் தோ கமருதீன் அண்டால் அவன் வந்து பாருக்கு உண்மையா இல்லை, அட்லீஸ்ட் திவாகர் ஒரு ஆள் உண்மையா இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதை தாண்டி பாரு வந்து மட்டும்தான் மேபி இந்த ஃபைனல்ஸ்ல கூட அவங்களுக்கு டிஆர்பி இருக்கும். அண்ட் இன்னொன்னு இந்த ஸ்ட்ரோல் பண்றது, அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, சம்திங் அந்த காமிக்கெல்லாம் கொண்டு போவாங்களே, காமெடி ஸ்பூஃப் மாதிரி இந்த பிக் பாஸ் 9 ஸ்பூஃப் பண்றது. ஒண்ணு இவங்க பாரு வந்து எதுலயுமே கூப்பிடக்கூடாதுன்னா, லைக் அந்த ஸ்பூஃப்ல எந்த இடத்துலயுமே பாருவை இமிடேட் பண்ணவே கூடாது, எந்த ஒரு ஆக்டர்ஸுமே யாருமே. அப்படின்னு பண்ணாம இருந்தா அவங்களுக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அந்த ஸ்பூஃப்ல. சோ பார்வை இழுக்கவே கூடாது, அண்ட் கமருதீனும் இழுக்கவே கூடாது. அதை தாண்டி அவங்க எப்படி ஸ்பூஃப் பண்றாங்களோ பண்ணிக்கிட்டும். ஏன்னா பிகாஸ் பாரு வந்து எந்த ஒரு செலிப்ரேஷன்ல எதுலயுமே கிடையாதுன்னும் போது அவங்களுமே யாருமே பார்வை யூஸ் பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணம். அது எப்படி பண்ணுவாங்க? அதை தாண்டி எது சொல்றீங்க? எப்படி பார்வை வந்து அவங்கள அதான் இழுக்காம பண்ண முடியும்? பிச்சை எடுக்கணும்னு முடிவாயி போச்சு. அதுதான் கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்து தானே ஆவாங்க. அததான் சொல்றேன். பண்ணக்கூடாது டாம். அப்புறம் எதுலயுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ரெட் கார்டு எடுத்து கொடுக்குறேன்னா, அப்ப வந்து நீ இதையும் பண்ணக்கூடாது இல்ல. நீ அப்ப கூட லாஸ்ட் வரைக்கும் ஏங்க வெளியில எவ்வளவு பேரு டாம், பாரு பாரு எ- மனசாட்சியை தொட்டு எல்லா ரிவ்யூவர்ஸையும் நான் கேக்குறேன். எல்லாருமே ஒரே ஒரு நாள் பாருவுடைய பேரை சொல்லாம, நீங்க எல்லார் பேரையும் சொல்லாம அந்த ஒரு சீசன் ஃபுல்லா நீங்க ரிவ்யூ பண்ணிருப்பீங்க. ஒரே ஒரே ஒரு நாள் பாருவுடைய பேரை சொல்லாம உங்களுடைய ஒரு நாள் ரிவ்யூ இருந்ததுன்னா, அதை வந்து யாருனாவது ஒரு வீடியோ எடுத்து நீங்க போடுங்க. ஒருத்தவங்க கூட பாரு பேரை சொல்லாம டில் இன்னைக்கு டேட் வரைக்கும் பாரு வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பாருவோடைய பேச்சு தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஷி இம்பாக்ட் அ லாட் அபவுட் திஸ் சீசன். இந்த சீசன்னா பாரு தான் அப்படின்றத ஷி ஹவ் இம்பாக்ட். நீ எந்த விதத்துல வேணாலும் பாருவை பத்தி மட்டும்தான் நீ எல்லாரும் பேசியிருக்காங்க. பாருவை பேசாம ஒரு நாள் கூட இல்லை. அண்ட் பாரு வெளியில போறதுக்கு முன்னாடி ஷி காட்ட ஒரு ஒரு ரெக்கார்டு. அவங்க இவ்வளோ ப்ரோமோஸ் அவங்க எடுத்திருக்காங்க, அண்ட் இவ்வளோ தூரம் கான்டென்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் த ஷோ இஸ் நாட் டிசர்வ் ஃபார் பார்வதி. பாரு இஸ் நாட், அந்த பாரு வந்து ஷோக்கு டிசர்விங் பர்சன் இல்லைன்னு இவங்க சொல்றாங்கல்ல, பட் அந்த ஷோ பாருக்கு டிசர்விங் கிடையாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாரு வந்து ஷி இஸ் மோர் டிசர்விங் தென் த ஷோ. ஸோ ஷி கேன் சக்சீட் வித் ஹர் லைஃப். கண்டிப்பா அவங்க லைஃப்ல நல்லா இருப்பாங்க. அவங்க இன்னும் மேலும் மேலும் இந்த விஜய் டிவியை தூக்கி போட்டு விஜய் டிவி மற்ற சேனல்லாம் அவங்க வந்து போய் அவங்களுடைய அந்த விஜேவா அவங்களுடைய ஆங்கரா அவங்க வந்து சக்சீட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஐ நீட் ஷி வாண்ட், எனக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க லைஃப்ல அப்படின்றது என்னுடைய பர்சனலா ஒரு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பிகாஸ் ஆஃப் அவர் கேம், அவங்களுக்கு நடந்த அநீதிகள்லாம் பார்த்து இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் நீங்க அநியாயம் பண்ணீங்க, அந்த பொண்ணு நாளைக்கு ஜெயிச்சு காட்டணும், நல்லபடியா முன்னேறி காட்டணும், இன்னும் அந்த பொண்ணு தன்னுடைய காலில் சக்சீடா ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அது நடக்கும்னு நான் நம்புறேன். மற்றபடி எல்லாரும் வந்து படுக்கதான் போறாங்க. இவரு சொன்ன மாதிரி அது நம்ம இவர் ஃபேட்மேன் சொன்ன மாதிரி சாண்ட்ரா அண்ட் இவரு பிரஜன் ரெண்டு பேருமே
அவரு சொல்லியிருப்பாரு. தெளிவா சொல்லியிருப்பாரு. நீங்க இன்னைக்கு இந்த வேலைய பார்த்துட்டு, நீங்க 2 பேருமே உங்களுடைய ஃபீல்டுலயும் சரி, எதுலயுமே சரி சக்சஸ் ஆகவே முடியாது. கர்மான்னு ஒண்ணு இருக்குதுன்னா, அது அவங்க வாழ்க்கையில எப்படி புரட்டி போட போதுன்னு பாருங்க. எவ்வளோ ஒரு மோசமா ஆக்கப் போதுன்னு பாருங்க. பிட்டி ஃபார் தட் சில்ட்ரன்ஸ் அவ்வளோதான். மத்தபடி வந்து வேற எதுவுமே கிடையாது. அ வி நன்றிகள். ஆர் நாட் திஸ் தேங்க் யூ நன்றிகள், டாம். நன்றிகள். ஏன்னா நான் நன்றி பிரவீன், பிரவீன், சொல்றேன்னா, நீ திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுவ. ஐயோ! அப்புறம் எப்படியா உனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் நான் வைக்கிறது? சரிங்க டாம். சரிங்க. பிரவீன், ம். சொல்லுங்க, பிரவீன் உங்களுக்கு சொல்லுங்க ஒரு ப்ரோ. வீடியோ சென்ட் பண்ணேன் டிஎம்ல. அது நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டைம் எடுத்து ஒரு அ, எடிட்டருக்கு கொடுத்து எடிட் பண்ண வச்சது. ஜஸ்ட் அ. 2 வீக்ஸ் 3 ரிவ்யூவர்ஸ் பார்வ திட்டுற. ஜஸ்ட் 2 வீக்ஸ்ல எத்தனை பாரு சம்பந்தமான வீடியோஸ் போட்டிருக்காங்க. பார்வ கேப்ஷன்ல வச்சு தம்ப்நெயில்ல வச்சு பாருன்னு எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்கன்னு அந்த எடிட்ல தெரியும். நான் டோம்க்கும் சென்ட் பண்ணேன். அது பாருங்க. ஒண்ணுமே இல்லங்க. அவங்க இல்லன்னா எல்லாருக்குமே தெரியுங்க வெளியில. இவங்கலாம் சொல்றாங்கல்ல, பாருனாலலாம் நான் சாப்பிடல, பாருனாலலாம் எனக்கு காசு வரலன்னு. பட் அது வந்து ஒரு மிகப்பெரிய பொய். அந்த சீசன் ஃபுல்லா நெறைய பேர் சம்பாரிச்சது பிகாஸ் ஆஃப் பாரு. பாரு வந்து அவ்ளோ பேருக்கு அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சிருக்கு. அவ்ளோ பேருக்கு வந்து ஒரு அன்னபூரணியா இருந்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. தேங்க் யூ டாம் ஃபார் கிவிங் திஸ் ஸ்பேஸ். ம். தேங்க் யூ சோ மச். டேய் கீழ உட்கார்ந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே நாயங்களா! அதர் ஃபேண்டம்ன்னு சொல்லி ஃபேனே இல்லாத ஃபேண்டம் நாயங்களா! ட்வீட்டு ஃபேக் நியூஸ் பரப்புறா! ஏன்டா அன்னைக்கு சாண்ட்ரா அடி விழுந்துச்சுன்னு சொன்னப்போ உடனே எல்லாரும் ஊருக்கு முன்னாடி ட்வீட் போட்டு கொண்டாடுனீங்களே! ஆச்சு, ஆச்சு, ஆச்சுன்னு மறுநாள் டிவில வரும்போது சந்தோஷப்பட்டீங்களே! அப்ப மட்டும் இனிச்சுச்சா? இப்ப மட்டும் எரியுதா? ஃபேக் நியூஸா? புரியலையே எனக்கு. இதெல்லாம் என்ன மாஸ்டர் ஒரு 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 இதாவே இல்லாம பேசிட்டு இருக்காய்ங்க. அப்புறமேட்டு அப்யூசராம். எம்மா குக்கு உன்னைய விட உலகத்தர ஆண் காவலன் அப்யூசர் கிடையவே கிடையாது. சரியா? பேசக்கூடாது. பார்த்து பத்திரம். ம். அவ்வளவுதான். ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். இழுக்கலன்றதுக்காக பேசிக்கிட்டு இருந்தீன்னா, அசிங்கப்பட்டு போயிருவ பார்த்துக்க. எஸ். அடுத்த நபர்கள். வடப்போச்சே. சொல்லுங்க வடப்போச்சே. வடப்போச்சேக்கு முன்னாடி ஆக்சுவலி பிரஹில் வந்துட்டாரு. ஹாய். சொல்லுங்க ஹாய் வடப்போச்சே. டாம். சொல்லுங்க. நான் 2 மினிட்ஸ் தான் எடுத்துப்பேன். ம். ஓகே. ஸோ இப்போ கௌதம் வினோத் வெளிய வந்துட்டார்ல. அந்த வீட்ல யார் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க சொல்லுங்க? அரோரா. நோ. ம். தலைவன மிஸ் பண்ணிட்டீங்களே. ஓ! வாட்டர் மெலனா? அவரு உள்ள போய் அவரு கானா வினோத் இருக்கும்போது தலைவன் வெளிய வந்துட்டாரு. இப்ப தலைவன் உள்ள இருக்கும்போது கானா வினோத் வெளிய வந்துட்டாரு. அப்படி சொல்றீங்களா? ஏங்க அதுக்கே ஒண்ணு ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணானுங்க. வாட்டர் மெலன்ட்ட நான் சொல்லி உள்ள போய் இவர கானா வினோத்த தாக்கணும். ம், ஏய்! ம், ம், ம். அவருக்கு சும்மாவே கானா வினோத் மேல வன்மம் இருக்குன்னு தெரியும் நமக்கு. கரெக்ட்டா? இன்டர்வியூல தலைவன் வேற வழி இல்லாம ஆ. தலைவன் வேற வழி இல்லாம சபரி தான் இதுக்கு குவாலிஃபைடு வின்னுன்னு முட்டு குடுத்துட்டு இருக்காரு உள்ள. நோ, நோ. சபரி ஏன்னா, மைக்கேல் விக்ரம். ஏன் அப்படி சொல்லுவாருன்னா, சபரி மிக்ஸர் சாப்பிடுறாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ம். அப்பதான்டா நீயும் அசிங்கப்படுவ, எல்லாரும் அசிங்கப்படுவாங்கன்னு பார்த்து இதா சொல்லிட்டு இருக்காப்ல. அவ்வளவுதான். வாட்டர்மெலனுக்கு இது நிஜமாவே வின். ஆக்சுவலா வாட்டர்மெலன் இல்லாம வினோத் ஒருத்தர் இல்லவே இல்ல இந்த சீசன்ல. கரெக்ட். செகண்ட் வீக்லயே எலிமினேட் ஆகும். அததான் அவர் இப்போ கூட அந்த சொல்லியிருப்பாரே. அதத்தான் அவர் அந்த சொல்லியிருப்பாரே. புல்லிங் அதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கான் வினோத். காத்தால கூட ஒரு இது இந்த பப்பாய அப்படியே ம். கேமரா கிட்ட வச்சு ஜூஜுன்னு வாய் கூட்டுற மாதிரி ஒரு இது வச்சிருந்தாங்க. ம்ஹ்ஹ்ம். ம். ஸோ கர்மா தான் எல்லாமே. ஒரு எக்ஸாக்ட்லி. அடிக்க போகுது இல்ல கர்மா. இன்னும் இருக்கு. யாரோ ரகுன வின் ஆயிட்டா அவ்வளவுதான். பேட் எக்ஸாம்பிள் ஆயிடும். வின் பண்ண வச்சு தான் இனிமே பாருங்களேன். ம். இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் 40 டேஸ் மெயின்லி வாட்டர்மெலன், பாரு, தென் பாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சீசன். எக்ஸாக்ட்லி. 2 பேர் ஹாப்பியா இருப்பாங்க. பாரு இத பார்த்து சந்தோஷப்பட்டா, அத விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்டா அவ்வளோதான் டாம். என்னையாடா தேங்க் யூ. ஏமாத்த பாட்டீங்க? நீங்க எல்லாரும் இப்ப ஃபூலா இருக்கீங்கடா, ஃபூல். என்ன டாம் என்ன அன்டைம்ல போட்டிருக்கீங்க? என்னது ஸ்பேஸா? ஸ்பேஸு எங்களுக்கெல்லாம் தூக்கம் வரணுமா வேணாமா? நைட்டு வந்து பேசிட்டு தூங்கலாம்னு பார்த்தா இப்படி பண்றீங்களே! புரியல.
என்ன நைட்டு வருவீங்களா? மாட்டீங்களா? நைட் வரலாம், வரலாம். இன்னைக்கு நமக்கு வேலை இல்லையே. வெரி குட். காலையில பாருங்க நேரமா எந்திரிக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குது. வரலாம். பட் வந்து பிரைவேட் ஸ்பேஸ் தான். பிக் பாஸ் ஸ்பேஸ் கிடையாது. பிகாஸ் பிக் பாஸ் ஸ்பேஸ்ல பேசுறது அவ்வளோதான். ஏங்க வண்ணத்தெல்லாம் இறக்குவோங்க. என்னங்க? One minute guys, டொங்கு கால் வந்துச்சாம். வந்துட்டேன். கேக்குதா? கேக்குதா? ஹலோ. கேக்குது டோம். வந்துட்டேன். ஆக்சுவலி ஸ்பீக்கர் எதையுமே யாரையுமே மேல ஏத்தவே முடியலங்க. ம். புடிச்சு ரிப்போர்ட் அடிக்கிறதே ஒரு பொழப்பா. ஒரு நிமிஷம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஆமா 4 ஸ்பீக்கர் காட்டுது. 4 5 காட்டுது. எஸ் வந்துவிட்டேன். ஏங்க பொட்டி எடுத்துட்டு தூக்கிட்டு போனவர் தாங்க. ஃபைனல் போங்க. இனிமே யாரு என்ன ஊரை ஏமாத்துறீங்களோ ஏமாத்திக்கங்க. ஆக்சுவலி ஸ்பேஸ்ல ரிப்போர்ட் அடிச்சுட்டே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? அதனால பாருங்க டக 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 டகன்னு ஒரு 100 பேர் காணாம போயிட்டாங்க. ஏன் மாஸ்டர்? சொல்லுங்க டோம். அதான் ஸ்பேஸ ரிப்போர்ட் அடிச்சுட்டே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். டக 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 டகன்னு ஒரு 100 பேர் காணாம போயிட்டாங்கங்கிறேன். ஆமா தூக்கி போடுது நிறைய பேரை. ம்ஹ்ஹ்ம். இவனுங்களுக்கு அதுதான் தெரியும். வேற ஒண்ணுமே பண்ண தெரியாது. வந்து பேசவும் ஓகே. மாட்டானுங்க. ம். சபாம். ஏன்டா புஷ்பா புருஷன். ஹூ இஸ் த புஷ்பா புருஷன் ஆஃப் த சீசன்? கரெக்டான கேள்வி தானே? விஜேஸா? கரெக்டான கேள்வி. சாஷோவா? சாஷோவா? அத கரெக்டான ப்ளூரல்ல கேள்விதான். கேட்டிருக்கணும் டாம். நீங்க அத ப்ளூரல்ல கேட்டிருக்கணும். புருஷன்கள்னு. புருஷன்ஸ்னு போட்டிருக்கனே. புருஷன்ஸ். ஓ எஸ் போட்டிருக்கீங்களா? குட் குட் குட். ஆ, அது வந்து அபியூஸாம். ஏன்டா டேய் உங்க ட்வீட் எல்லாம் எடுத்து போய் படிச்சு பாருங்கடா பைத்தியக்காரனாங்களா?
ஊரை ஏமாத்த வேண்டியது சும்மா. அன்லெஸ் அன்டில் பாரு எவிக்ட் ஆகுற வரைக்கும் அனாவசியமான வார்த்தைகள போட்டு ஏதாவது பேசியிருப்பேனா நானு? போட்டவங்கள கூட நிப்பாட்டுங்க வேண்டாம். சொன்னனா இல்லையா மாஸ்டர்? சொல்லிருக்கீங்க டாம். ம். நான் சொன்னத நடக்காம இருந்திருக்கேனா? நான் ஒழுங்கா நடந்திருக்கேனா இல்லையா? இவனுங்க வந்துட்டு அது இப்ப எப்படிடா என்ன ஓவர் நடந்துச்சு? நைட்ல டக்குன்னு டக்குன்னு தூக்குவீங்க? இல்ல ஓவர் நைட்ல டக்குன்னு தூக்கி நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். இவங்க தான் எல்லாமே அப்படின்னு எப்படிடா பேசுறீங்க ஊரை ஏமாத்திக்கிட்டு? ஐயோ! நான் தான் வெரி சொன்னேனே. டேஞ்சரஸ். வெரி டேஞ்சரஸ். இல்ல நான் தான் பவர்ஃபுல். சொன்னேனே. 4 பேரை சப்போர்ட் பண்ணுவான் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரா வெளியே போகும்போது கடைசிக்கு பெருமை பீத்தி குளத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணவர் தான் வந்துட்டாங்களேன்ட்டு கடைசியில ஒருத்தரை பிடிப்பாங்க. இது புதுவிதமான கரெக்ட். டெக்னிக். நெக்ஸ்ட் சீசன் வந்து நான் 17 பேருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன் வந்து நான் சப்போர்ட் பண்ணவங்க வந்துட்டாங்களே டாப் 5ல. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்னு சொல்லுவேன். இல்ல டாம், ம். சப்போர்ட் பண்றது மாறினா கூட பரவாயில்ல. சரி, ஆளத்தான் மாத்துனாங்கன்னா நடத்தின ஸ்பேஸையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க மாறிட்டாங்க, கண்டஸ்டன்டே மாத்திக்கிட்டாங்க. ஆனா ஸ்பேஸை ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரியல. போட்டு அடிச்சு வெளுக்குறாங்க. இவங்க என்ன நடத்துறாங்க, அதே ஸ்பேஸ்ல தான் இவ்வளவு நாள் இவங்களும் இருந்திருக்காங்க. அதெல்லாம் மறந்து போயிருது. போட்டு அடி, எதுக்கு அடிச்சாலும் அடிச்சா யார அடிச்சா நம்ம ஃபேமஸ் ஆகுமோ அப்படிதான் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு சொல்றாங்களே டாம், எல்லாரும் பாருவ குத்தம் சொல்றாங்க. எல்லா ஸ்பேஸ்லயும் பாரு அப்படி இப்படி அவ சொன்னா அதனால ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய பேசுறாங்க. ஆனா அந்த பிள்ளையை சப்போர்ட் பண்ணவே இல்லையே இந்த விஜேஎஸ். அதை பத்தி ஒரு நாளாவது பேசியிருப்பாங்களா? அதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. அதெல்லாம் காது கேட்கல, கண்ணு தெரியல, எதுவுமே கிடையாது. ஆனா ரெட் கார்டு கொடுத்தது சரிதான். அத பத்திலாம் நாங்க ஒண்ணும் சொல்ல. 2 குழந்தைங்க இருக்கு தெரியுமா? அந்த 2 குழந்தைங்க கண்ணு முன்னாடி வந்து போச்சு அப்படின்றாங்க. அந்த 2 குழந்தை இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு அந்த அம்மா இங்க வரணும்? நிஜமாவே அந்த குழந்தைங்க எனக்கு பாவம் தான். இவங்களுக்கு எல்லாம் பிள்ளையா பிறந்து அந்த பிள்ளைங்க என்ன கஷ்டப்பட போகுதுன்னு தெரியல. ஒண்ணு அரை மண்டலு, ஒண்ணு முழு மண்டலா இருக்கு. அந்த குழந்தைங்க யாரு பேச்ச கேட்டு எப்படி வர போறாங்கன்னு தான் தெரியல. அந்த பொண்ணு அன்னைக்கே சொல்லுச்சுல்ல. நேத்து கூட பேசினோம். அந்த பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு, "அம்மா, அப்பா அடிக்கிறாரு" அப்படின்னு சொல்லுச்சு. அதெல்லாம் அத பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க டாம். எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ம். இந்த விஜேஎஸ் வந்து ஒரு வாட்டி கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். கடுப்பா வருது. அந்த ஆளு ஸ்டேஜ்ல நிக்கிற பார்த்தா அதுக்கேத்த மாதிரி இப்ப ஒரு மீசை வேற மாத்தி வச்சிருக்கானா செம்ம கடுப்பாகுது. அந்த மூச்சிக்கு அப்படியே பொருந்துது. ஜோக்கராட்டம் அப்படியே வில்லனா, முழு வில்லனா உருமாறி நிக்கிறாப்ல அந்த ஆளு ஸ்டேஜ்ல. அந்த பிள்ளைய பார்த்தாலே அந்த ஆளுக்கு கடுப்பு வருது, ஒரு வெறுப்பு வருது. இந்த ஆளு சோத்துல என்ன மண்ணள்ளி போடுச்சா என்ன அந்த பொண்ணு? ம்? அந்த பொண்ணு நல்லா விளையாடுறதுனாலதான் இந்த ஆளுக்காவது வேலை இருக்குது, காசு பண்ற வேலை இருக்கு. இல்லைன்னா அதுவும் இல்ல. எந்நேரம் பிளவுஸ் நல்லா இருக்கு, சேலை நல்லா இருக்குன்னு சொல்ல மட்டும்தான் முடியும் ஸ்டேஜ்ல. நிஜமாவே இந்த டைம் வந்து கண்டஸ்டன் எப்படியாவது இருந்தாலும் காஸ்டாவது நல்லா பண்ணணும் இல்லையா? இந்த முழுக்க ஃபெயிலா போனது காரணமே இந்த ஆளுதான். இந்த ஆளை தூக்குனாலே நல்லா இருக்கும் பிபி. முதல்ல இந்த ஆளை தூக்கணும். தூக்குனா அடுத்த சீசன் நல்லா இருக்கும். அப்பதான் இந்த டீமுக்கே புரியும் நம்ம வந்து கண்டஸ்டன்ட் தப்பு இல்ல, காஸ்ட் தான் தப்புன்னு. அப்பதான் புரியும் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. கண்டஸ்டன்ட் என்னங்க பண்ணாங்க? கண்டஸ்டன்ஸும் குப்பை தானே. கண்டஸ்டன்ஸும் குப்பை, ஹோஸ்டும் குப்பை. அப்படி நம்ம சொல்லலாம். பார்வ தவிர சொல்றேன் நானு. அவங்க என்னத்த அப்படியே வந்து வேலை செஞ்சு தள்ளிட்டாலுன்ற மாதிரி அவங்க என்னத்த வந்து அந்த அந்த கண்டஸ்டன்ஸ் சுத்த குப்பை. விஜய் எப்படி வந்து ஸ்டேஜ்ல செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. விஜய் டிவில இருந்து, அதாவது வந்து விஜய் டிவில இருந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்துட வேண்டியது, இறக்க வேண்டியது. அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வந்து கேவலமா வெளியில இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒயிட் பெயிண்ட் வேணுமா, ஒயிட் பெயிண்ட் அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இது என்ன சீசன்னே தெரியல, கேவலமா இருக்கு. நல்லா விளையாண்ட பொண்ணை துரத்திட்டானுங்க. இல்ல, இவர் ஸ்டேஜ்ல நின்னு பேசுறதே ஒரு நாகரிகமா பேசுறாரா? நீ விளக்கிட்டாலும், நீ வந்துட்டாலும், நீ போயிட்டாலும் இந்த ஊர்க்கிழவின்ற பேரு இந்த ஆளுக்கு தான் வைக்கணும். ஓலக்கிழவி, ஊர்க்கிழவா, ஓலக்கிழவா எல்லாம் இந்த ஆளுக்கு தான் பொருந்தும். அதை விட்டுட்டு என்ன பேசுது? எதுக்கெடுத்தாலும் ஒரு ஹார்ட் காமிக்குது. அந்த ஹார்ட்டை அப்படியே ரெண்டா பொழந்துடலான்னு தான் இருக்குது. அந்த கையில ஹார்ட்டை காமிக்கிறப்போ எதுவும் உருப்படியா இல்ல. ஹார்ட் ஒண்ணுதான் குறைச்சலு இந்த ஆளுக்கு. இல்ல டாம், ஒரு மெசேஜ். கண்ணாடியையும் பிடிங்கிடணும். சும்மா கண்ணாடியை போட்டுட்டு வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்க ஏங்க, வேண்டியது. கண்ணாடி என்ன போட்டாதானே நினைக்கிறேன்னு அந்த தெரியல. ஆளு எந்த பொண்ணை பாக்குதுன்னு தெரியாது யாருக்கும். இல்லைன்னா அதுல வேற மாட்டிக்கும்ல.
உள்ள அரோராவை பார்க்கலாமா இல்ல திவ்யாவை பார்க்கலாமா? யார பார்ப்போம்? எந்த saree நல்லா இருக்கு, எந்த மேக்கப் நல்லா இருக்குன்றது அந்த கண்ணாடி தானே காப்பாத்தி விடுது. கண்ணாடி இல்லைன்னா நாரி போயிடும். ஐயோ! என்னடா எல்லாரும் இறங்கிட்டீங்க. அப்புறமேட்டு சரி. கேட்டா அவங்க எல்லாத்தையும் அப்யூசர்ன்னு சொல்லுவானுங்களேடா. ஓகேவாடா? சொல்லிட்டு போறாங்க. இவங்க சொல்லி நம்மளுக்கு என்ன அடுப்புல எரிய மாட்டேங்குதா இல்ல என்ன? சொன்ன ஆளுக வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து நீங்க போய் டைம் லைன்ல பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் பார்வ அவ்ளோ அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கலாம் அபியூசரு. இல்ல ஒரு அவங்கலாம் செயின்ட். நாயெல்லாம் ஒரு அக்கவுண்ட்ல 2 நாய்ங்கள வந்து ஒரு அக்கவுண்ட் இல்லாம 2 அக்கவுண்ட்டையும் பிளாக் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா போய் ட்வீட் போட்டுருக்கானுங்க. எனக்கு அனுப்புறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. டேய் வெக்கமே இல்லையாடா? நானும் கேட்கிறேனேடா உங்ககிட்ட. ரைஸ்ல சால்ட்டு, காரப்பொடி, சுகர் ஏதாவது போட்டு சாப்பிடுறீங்களாடா? ஐ டோன்ட் நோ. லோ லைஃப்டா கண்ணா. விஜய் இல்ல எக்ஸ்பெக்ட் இப்போ இவ்வளவு விஜய் எக்ஸ்பெக்ட் பேசுறீங்கல்ல, யாரு மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்றாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா லாஸ்ட் சீசன் கூட இருந்தவனுங்களே நான் மியூட்ல போட்டு விட்டுட்டேன். சோ என் டைம் லைன் ஹெல்தியா பாசிட்டிவா இருக்குது. யாரு என்ன பண்ணாலும் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. கைஸ் அதத்தான் சொல்றேன் மாஸ்டர். நானும் பாசிட்டிவா தான் இருக்கேன். டேய் எனக்கு கொஞ்சம் அனுப்புறது வந்து அனுப்பாதீங்கடா கொஞ்சம். ஏன்னா வந்து இவனுங்க மூஞ்சி முகரக்கட்டையும் பாக்குறதில்ல. இவனுங்க போடுற ஸ்பேஸையும் நான் கேட்கறதில்ல. நம்மளுக்கு ஒரு அவனுங்க வந்து எனக்கு அந்த காமெடி வேணும்ல கடுதாசி டாம். எனக்கு அந்த நம்மளுக்கும் ஏன்னா கொஞ்சம் நான் வந்து இருங்கங்க. நான் எதாவது பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நான் கொஞ்சம் கண்டமேனி கேட்டு விட்டுருவேன். அந்த காரணத்துக்காக நான் சொல்றேன். என்ட்ட காட்டாதீங்க. சொல்லாதீங்க. வேளை உங்களுக்கு நான் அனுப்புன வீடியோ இது இதாகல. அதனால அப்படியே விட்டுட்டேன் நானு. அப்படிதான் பேசியிருந்தாங்க. என்னது நான் போன் நம்பர் தாரேன், தில்லு இருக்கா அவங்களுக்கு, எங்க நேரடியா ஸ்கேமரான்னு சொல்லி பேசுங்க பாப்போம், போன் நம்பர் தரேன், அவ்வளவு தைரியம் இருக்கா உங்களுக்கு? அவரு யாருங்க? யாரு சொன்னா? யாரு சொன்னா? வேணாம், உங்களுக்கு கோவம் வரும். நீங்க ரொம்ப கோவம் வருமா? ஃப்ரெண்டு வேற. கோவம் வராது. நீங்க அந்த சரி எனக்கு தெரியல. இல்ல அப்படின்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லாதீங்க. யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரிய வேணாம். ஆனா நான் சொல்றேன். ஸ்கேம்ட்ரா. ஸ்கேம்ட்ரா, ஸ்கேம்ட்ரா, ஸ்கேம்ட்ரா. ஸ்கேம்ட்ரா, ஸ்கேம்ட்ரா, ஸ்கேம்ட்ரா. ஸ்கேம்ட்ரா இஸ் ஸ்கேம். ஸ்கேம் இஸ் ஸ்கேம்ட்ரா. ஸ்கேம்ட்ரா வந்து ஒரு பெரிய ஸ்கேம் ஆஃப் த சீசன் 9. ஸ்கேம்ட்ரா ஸ்கேம். ஸ்கேம்ட்ரா. பார்வதி ட்ரெஸ் அப்புறம் சென்ஸ்ல எது கம்மியா பண்ணிருக்கா? அந்த பொண்ணு நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வருது. பேசுறது கேக்குதா? ஆ? அந்த இப்பதான் கேக்குது ராஜி. ஓகே, ஓகே, ஓகே. ஆக்சுவலி உங்க நான் யாரையுமே பாட்டுக்கு மேல எடுக்க முடியல. எல்லாருமே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. மேல வரதா இருந்தா. I did that. I restarted my phone and I started the app back. யா நிறைய எடுக்கவே நிறைய முடியல. இஷ்யூஸ் ஃபுல் இருக்கு. பக் எடுக்கவே முடியல. பிகாஸ் கம்ப்ளீட் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட சந்தியா நீங்க வெளியில போயிட்டு ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க எல்லாருமே. பார்வதி ட்ரெஸ் நல்லா தான் பண்ணிட்டு வரா. அவளுக்கு நல்லா தான் இருக்கு. எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கு. அத ஒருத்தர் ஏங்க யூடியூப்ல சொன்னாரு. சூப்பர் கலெக்ஷன். இல்ல டாம், அத ஒருத்தர் சொன்னாரு யூடியூப்ல. ம். அந்த பொண்ணு என்ன ம். ட்ரெஸ் பண்ணிட்டு வருது, அப்படியே உடம்ப ஒட்டி போட்டுட்டு வர அந்த அவர் வயசுக்கும் பின்ன அவர் உங்க வீட்ல பேச்சுக்கும் இருக்கிற செவுரு ஒட்டியா போட்டு வர முடியும்? அவங்க உடம்ப தான் ஒட்டி போட்டு வர முடியும். பைத்தியக்கார நாயே. அத எப்படி அவர் எப்படி சொல்றாரு, உடம்ப ஒட்டி போட்டுட்டு வரா. ம். அதுதானே சீப்பா கிடைக்கும் மார்க்கெட்ல. ம். பேசுறது பாருங்க, வயசுக்கும் அந்த பேச்சுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா அவர் ம்ஹ்ம். சினிமால பூரா டபுள் மீனிங்ல ஜோக் அடிச்சு காமெடி பண்ணவரு. இவர்தான் இத பேசலாமா That அதுல? guy is a filthy minded man. He's really, really filthy. அந்த மாதிரி ரிவ்யூ ஒரு பண்றேன்ற பேர்ல காசு நல்லா வாங்குறாங்க. அங்க கமல்ஹாசன் கிட்டயே அடி வாங்கினாரு. இருந்தாலும் அது புரியவே இல்ல. உரைக்கவே இல்ல. நோ எல்லாமே வியூஸ் பிச்சைங்க. வியூஸ் பிச்சை. புரிஞ்சுக்கோங்க. பார்வதிய வச்சுதான், அதாவது பார்வதி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, கோவில் இருந்ததுன்னா சுத்திர வந்து நிறைய பூக்கடை அதெல்லாம் வச்சுதான் அந்த கோவிலை சுத்தி ஒரு பொழப்பு நடக்கும் அப்படின்னு. அது அவ்வளோ அழகா அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இவங்கெல்லாம் அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த கசாப் கடையில வந்து நிறைய மொய்க்கும்ல, அவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்கெல்லாம். பார்வதி வச்சு பொழைக்கிறாங்க. அதுக்கு நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கணும்ல. எதுவுமே இல்ல. அந்த பிள்ளைய போட்டு அடிக்க வேண்டியது. எப்ப பார்த்தாலும் அடிச்சா உங்க வீட்ல வந்து அந்த பொண்ணு ஏதாவது கேட்டுதா? எதுவும் கேட்கல. அந்த பொண்ணு கேம அது தெளிவா விளையாடுது. என்ன விளையாடணும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. யாரையாவது இவங்க என்ன சொல்றாங்க, 18 அன்னைக்கு கார்ல உட்காந்து அந்த ஸ்கேண்ட்ரா சொல்லிச்சு, 18+ பண்ணுங்க அப்படின்னுச்சு. அதை கேட்டா எந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கோவம் வருமா வராதா? அதே சுச்சுவேஷன்ல ஒருத்தவங்க பக்கத்துல உட்காந்து நம்ம கிட்ட 18+ ஏங்க பண்ணு அப்படின்னு இப்ப நம்ம சும்மா விடுவோமா? விஜய் டிவி இப்போ ஒரு பிச்சை எடுத்திருக்கு பாருங்களேன். ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ போட்டிருக்கோம். பார்வதி, கமருதீன்லாம் இருப்பாங்க. சரியா? அத வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்ப வந்து விஜய் டிவில வந்து ப்ரோமோ போட்டிருக்கானுங்க. ஏன்னா வியூஸ் நக்கிக்கிட்டு போகுது. நாறிக்கிட்டு போகுது. ஏதாவது ஒண்ணு காட்டணும். முகத்த காட்டணும். அதுக்காக ஏதாவது வந்து பார்ப்பானுங்க.
அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. விஜய் So, டிவி இப்ப படுத்தே இவர் விட்டாங்கடா, போயிட்டாரு. கானா மொமெண்டோ தான் வினோத் போகுது. போயாச்சு. கானா வினோத் வித் திவாகரோட அந்த ஒரு இதுவும் இருக்காது. அந்த ஒரு கான்டென்ட் கூட, அந்த சின்ன யூஸ்லெஸ் கான்டென்ட் கூட இனிமே இருக்க போறதில்ல நெக்ஸ்ட் 2 வீக்ஸ். என்னத்த பண்ண போறாங்க? இவங்க எப்படி அந்த ஃபைனல் சம் அப் வீடியோஸ் என்ன போட போறாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஐயோ, பார்க்க வேணாங்க. எதுவுமே பாக்குற மூடே வர மாட்டேங்குது. எக்ஸல் கூட பார்க்க முடியல. அப்படி இல்ல இல்ல இழுத்துட்டு போகுது. நான் பாக்குறது விட்டு நாள் ஆச்சுங்க. 4 டேஸ், 3rd டே ஆச்சு. சண்டே பார்க்கல, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, டுடேஸ் வாட், தேர்ஸ்டே நானும் பார்க்கல. பார்க்கல. எக்ஸ்ல வர்றதுதான் பார்ப்பேன். ஆனா அந்த எக்ஸ் கூட பார்க்க போர் அடிக்குதுங்க. ஒண்ணுமே இல்ல. என்னத்த போய் பார்க்க அதுல. இன்னைக்கு ஒரு கிளிப் ஒண்ணு பார்த்தேன் ஏதோ நான். பிலிம் ரம்யா பட மணி ப்ரமோஷன் மாதிரி இருக்கா? பிலிம் ப்ரமோஷன் கூட நடுவுல வருதா? அதிசயமா? தெரியல. நேத்து டாம் தெரியல. சொன்னாங்களே யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு 5 லட்சம் கொடுப்பாங்க. கேவலம் இல்ல, இது ரொம்ப கேவலமா இல்ல? கடைசி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்டுல வந்து ஒரு ப்ரமோஷன் கொண்டு வந்தாங்கன்னா, இவங்கள விட இந்த சீசனோட கேவலமான சீசன் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ச்சீ. எக்ஸாக்ட்லி. சீசன் 7 மிடில் ஆஃப் த சீசன்ல வந்து நிறைய ரீவாம் பண்ணாங்க. நிறைய அந்த பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த டீம் எல்லாம் ரீவாம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த அன்புக்கரசி தான் எனக்கு தெரியும். அன்புக்கரசியை தூக்கணும், ஹோஸ்ட் தூக்கணும், வெளியே அந்த பிக் பாஸ் ஆஷை தூக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வாங்க. அந்த அன்புக்கரசி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மலையாளத்துலேயும் காப்பி அடிச்சு ஒன்று பாரு கிட்ட காலில் விழுந்தாங்க, இல்லைன்னா மலையாளத்தில் போய் காலில் விழுந்தாங்க. இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணுற ஆளுங்களை கொண்டு வாங்க. இல்ல, பிக் பாஸ் வந்து போன சீசன்ல தான் ஆரம்பிச்சாரு இப்படி வலியறத. முதல்ல சவுண்ட் கிட்ட இருந்து இல்ல ஆரம்பிச்சாப்ல இல்ல ஆளு. இல்ல 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 யூ ஹாவ் டு கோ பேக் ஆல் த வே டு சீசன் 3 டு சி எத்தனை ஒரு விஷயங்கள் அவர் வந்து மதுமிதா கிட்ட எல்லாம் பேசுனது கிடையாது. ஆனா வந்து லாஸ்லியா கிட்ட, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரு, ஷெரின் கிட்ட எல்லாம். ஷெரின் started writing a love letter for him and that is the first season. That you have to go back all the way to see it. ஆமா, இந்த சீசனே வக்கு இல்லைங்கிற நீங்க பழைய சீசனுக்குலாம் போக சொல்லி கேக்குறீங்க. ஹாட் ஸ்டார்ல இல்ல அந்த பழசெல்லாம் இருக்கே. அதோட திருவிளையாடெல்லாம் பார்க்கணும்னா நீங்க வந்து இந்த வச்சும் வச்சுக்க முடியாதுன்னு சொல்றேன். திருவிளையாடல் எங்கேயோ ஆரம்பிச்சிருச்சு, இல்ல ஹாட் ஸ்டார்ல நமக்கு பழசெல்லாம் தெரியல. இருக்குதாட்டாம். எங்களுக்கு எல்லாம் தெரிய தெரியலங்க. மாட்டேங்குது. இருக்கும் சீசன்ஸ் இருக்குமே. இந்த சீசன்லயே இன்னைக்கு போடுறது கூட வராது, நாளைக்கு தான் வரும் ஹாட் ஸ்டார்ல எங்களுக்கு. ஓகே, நாங்க யூடியூப்ல தான் பாத்துக்கிறது. ஹாட் ஸ்டார்ல இருக்கும், எல்லாமே இருக்குங்க. இல்ல டாம், இங்க லைவ் கிடையாது. இந்த டைம் தான் ஹாட் ஸ்டார சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா ஒன்னும் தெரியல. சரி, மறுநாள் தான் வருது முடிச்சு. இங்க அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும் இந்தியால. நம்ம மறுநாள் தான் பார்க்கணும். அது எதுக்கு யூடியூப்ல பாப்போம்னு சொல்லி அப்பப்ப பார்த்தேன். இப்ப பார்வதி இல்லையா, அதுவும் முடிஞ்சிச்சு ஜோலி. டாம், ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஷாப்பிங்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. ஒர்க் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டன் ஆகிட்டு இருக்கு. ஏன் நல்ல நாள் தை பறக்கட்டும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல 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 நான் கோ தான் கோ கோ டு ஷாப்பிங். I'll do அவ்வளவுதான். நாளையோட எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகட்டும். நம்ம வந்து கொண்டாடுவோம். நாளான்னைக்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறோம். எப்படி நாளைக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வரோம். ஃபேர்வெல் பார்ட்டி வச்சு நாளைக்கு நம்ம முடிக்கிறோம் சந்தோஷமா. ஓகே, நீங்க போத்தீஸ் போறதா இருந்தா சொல்லுங்க. ஐ நோ த கை தேர் இன்சைட். உங்களுக்கு என்ன மாதிரி புடவை வேணுமோ ஆன்லைன்ல எங்க இருந்தாலும் எது அதுக்கு நான் இருந்தாலும் புடவை அவர். வாங்கணுமே. ஓ, யூ நாட் பையிங் சாரி. ஓகே. டாம், ஓகே, நான் எஸ். பேசட்டுமா? யா சொல்லுங்க மாதவி. எப்படியோ என் ஃபோனை செட்டப் பண்ணிட்டேன் டாம். எல்லாம் கடைசியில் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வைக்க கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஒரு இது பாருங்க. ஓகே, ஸோ நான் எதுக்கு வந்தேன்னா, நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரில. பட் ஆனால் டாம், பர்சனலாக நான் சொல்லணுன்னா, இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்கள் ஸ்பேஸ்க்கு வரதே வந்து உங்களுடைய பேச்சுக்காக தான். ஓகே, நீங்கள் அதை என்னைக்கும் விட்டுறாதீங்க. வாட் எவர் பீப்புள் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. ஐ எம் சீயிங் இங்கே நிறைய ஸ்ட்ராங் உமன்ஸ். நான் ஈவன் ஐ கேன் மென்ஷன் த நேம்ஸ்: ராஜி, அஞ்சலி, மினிமலிஸ்டிக், வன்ம பூனை, ஸ்ப்ரிங்க்லின் ஜாய், அப்புறம் மாஸ்டர் பீஸ்ட்டு, மேஜிக்கு, அதுக்கப்புறம் ராகினி, பிரித்தி, ஜெயா, ரஹீல், இந்த மாதிரி நிறையா பர்சன்ஸை நான் மாதவி, ஓகே, அஞ்சலி, டெசர்ட்டு, இந்த மாதிரி ஈவன் தயால், ஈவன் இவங்க எல்லாருமே வந்து
ஈவன் ஒரே இதில் இல்லைன்னா கூட நீங்கள்லாம் வந்து இன்னும் விட்டு கொடுக்காம எவ்வளோ சப்போர்ட்டிவாக உங்கள் பேச்ச கேட்கும்போது நானே நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். இதனால எதுக்காகவும் யாருமே விட்டு கொடுத்துடாதீங்க. ரிப்போர்ட் அடிக்கட்டும் என்னன்னா ஓகே ஓகே இது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா என்னோட மைண்டில் இருக்கிறத இப்போ நான் வந்து பாரு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதனால தான் எனக்கு பாரு எங்கேயோ ஒரு இடத்துல பிடிக்குது. நான் ஸ்ட்ராங்காக என்னதான் இருந்தாலும் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லா ப்ராப்ளமும் எனக்குள்ளாரையே வச்சுக்குவேன். நான் எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா அது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும். இல்லை அவங்களாம் நினைப்பாங்க என்ன நமக்கு ஹர்ட் ஆகாதுன்னு கூட நினைப்பாங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் நான் எனக்குள்ளாரையே வச்சுக்குவேன். பட் ஆனால் இந்த ஃபோரம் நான் எப்படி பார்க்குறேன்னா என்னோட மைண்டில் இருக்கிறத நான் வென்ட் அவுட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க. அப்படி தான் நிறைய பேர் வராங்க இந்த ஸ்பேஸ்க்கு. ஓகே அதனால நீங்கள் நான் பார்க்குறேன் ஈவன் எவ்வளோ சப்போர்ட்டிவாக எவ்வளோ பேர் வந்து எனக்குமே லாஸ்ட்டாக அவள் பண்ணியிருக்க வேண்டாமேன்னு தான் தோணுச்சு. ஆனால் எங்கேயுமே விட்டு கொடுக்காம பாரு சப்போர்ட்டர்ஸ் அவங்களோட இது இருக்கட்டுமே லாஸ்ட் 3-4 டேஸாக எல்லாரும் என்னம்மா வந்து லைக் பேசுகிறீங்க. ரொம்ப சூப்பர். ஆக்சுவலி நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ யாருமே எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. ரிப்போர்ட் அடித்தா அடிக்கட்டும். ஓகே பட் நிறைய பேர் இருக்காங்க டாம் உங்களுக்காக. ஓகே தட் யூ ஹவ் ஏர்ன்ட் இட். நான் அதை சொல்ல தானே ஆக்சுவலாக நீங்கள் வந்தேன். ஸோ நீங்கள் அதுக்காக விட்டுறாங்க. நீங்கள் ஹாப்பியாக போய் வெட்டிங்காக என்ன இருக்கோ என்ஜாய் பண்ணுங்கள். இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த பேர் நான் எப்பயுமே என்னோட இதில் நேம் காலிங் யாரும் பண்ண மாட்டேன். ஐம் நாட் இன் டு தட். பட் ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் இப்போ இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுகிறாங்கல்ல நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே கொஷின் வைக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் இருக்கீங்கல்ல பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டில் இருக்கீங்கன்னா அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தானே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஒன். அப்படி பேசுகிறவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே எங்களையுமே அந்த பீவர்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. அது எப்படி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும்? எனக்கு அது புரியல. நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் இருந்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டில் இருக்கணும். யாரையுமே பேசக்கூடாதுன்னா யாரையுமே பேசக்கூடாது. அது என்ன செலக்டிவாக ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு மட்டும் பண்ணாதீங்கன்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி இங்கே வந்து ஜாயின் பண்ணாவே எங்களையும் சேர்த்து டாக்ஸிட்டின்னு சொல்கிறீங்க. எப்படி நாங்கள் எப்படி டாக்ஸிட்டி அவங்க ஒரு பர்சன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்காக எப்படி நம்ம டாக்ஸிட்டியாக ஆகும்னு எனக்கு தெரில. அப்படி சொல்கிறவங்களோட டைம்லைன்ஸ் தான் வந்து ரொம்ப பேடாக வந்து வேறு வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க தான் பண்ணுறாங்க. மாஸ்டர் பீஸ்ட் வந்து மியூட்ல போட்டிருக்காரு. நான் சில பேர்த்தெல்லாம் பிளாக்கே பண்ணிட்டேன் மாஸ்டர். உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் என் டைம்லைன் அதோட கீழே இருக்கணும். நான் பிளாக்ல போட்டுட்டேன். தெரிஞ்ச இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லாஸ்ட் சீசன் கூட நின்று சப்போர்ட் பண்ணவங்க அவங்கள மட்டும் மியூட்ல போட்டு வச்சிருக்கேன். உங்க ட்வீட் எனக்கு பிடிக்கல அதனால மியூட்ல போட்டு வச்சிருக்கேன். அது கரெக்ட் தான். அதனால வந்து இல்ல நான் பிளாக் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அபியூசர்னு சொல்லிட்டு நான் இவங்கள அபியூஸே பண்ணல. பேஸா போட்டு உட்காந்து நான் பிக் பாஸ பத்தி பேசினா இவனுங்க என்ன பத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. அதனால இந்த மாதிரி வந்து நட்பு நமக்கு தேவையே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே வந்து என்னுடைய தாட்ஸ் என்னவோ நான் என்ன மாதிரி நான் பேசுறதா நான் விரும்புறேன். இன்னொருத்தவங்களோட தாட்ஸை கொண்டு வந்து என் மண்டைக்குள்ள புகுத்திக்கிட்டு நான் பேச விருப்பப்படல. இப்படி நான் போடுறதுக்கு இல்ல இப்படி நான் பேசுறதுக்கு யாரு என்ன விருப்பப்பட்டு பேசுறாங்களோ அவங்க தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே அப்புறம் ஃபைண்ட் ஆஃப் த சீசன் வன்ம பூனை டொனால்ட் டக்கு. நான் பர்சனலாக நான் வந்து டொனால்ட் டக்கு மினிமலிஸ்டிக்கு இவங்க எல்லாம் எனக்கு ஃபைண்ட் ஆஃப் த சீசன் ஆக்சுவலி இந்த இந்த சப்போர்ட்டர் ஸ்பேஸில். ஓகே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நீங்கள் கீப் ராக்கிங். இப்படியே பேசுங்க. இப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. ஓகே தேங்க்ஸ் எவ்ரி ஒன். நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் மாதவி. இருங்க மாதவி நம்ம வந்து இதுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்கோம். செலிப்ரேஷன் ஸ்பேஸ் இருக்கு சார் மாதவி. சரி அங்க சரி வாங்க எல்லாரும். வரும். செலிப்ரேஷன்ஸ் பெரிய லெவல்ல பண்றோம். தோரணம்லாம் கட்டி எல்லாரும் பட்டு உடுத்தி எல்லாரும் பண்றோம். ஆனால் டாம் நான் என்னோட இன்ஸ்டிங்க்ல ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்து தோணிட்டு இருந்துச்சு. அதை நான் சொல்கிறேன். ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே சம்ஹவ் மை இன்ஸ்டிங்க்ட் வந்து அப்போ இருந்தே அரோரா தான். நீங்கள் இப்போவும் எழுதி வச்சுக்கோங்க. கானா வினோத் சபரி எல்லாம் கிடையாது டைட்டில் வின்னரு. கண்டிப்பாக அரோராக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது எப்படியும் அது எப்படி தான் நடக்கும். அது தட் வாஸ் பிளான்டு பிஃபோர் ஈவன் 30 to 40 days அப்படிதான் ஷோ எடுத்து போகிறாங்க. அதனால அதில் ஒரு சர்ப்ரைஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ கூட எனக்கு இல்லை. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு பிபி பார்க்கவும் இஷ்டம் இல்லை. ப்ரொமோ கூட பார்க்கல. லெஸ் இன்ட்ரெஸ்டட். ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபியூ கிளிப்ஸ் வியானாவோடது பார்த்தேன். அப்பா ஷி இஸ் ராக்கிங். நம்மக்கிட்ட மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பொண்ணு பேசிச்சு. அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் தேத்திக்கிறேன். அவ்வளோதான். ஓகே எஸ் பிரியா ஜேபி. ஹலோ டாம் எப்படி இருக்கீங்க டாம்? உங்களுக்கு முன்னாடி எங்க ஸ்ப்ரிங்கிள் வந்திருக்காங்க. ஸ்ப்ரிங்கிள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெளியில எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஓகே அவங்க பேசிட்டோம். ஹை டாம். ஹாய் ஸ்ப்ரிங்கிள் சொல்லுங்க. எனக்கு அப்படி ரொம்ப பேசலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் எனக்கு சில
கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும். ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஸ்பான்சர் காட் வாய் இதாவது ஸ்பான்சர் ஸ்பான்சர். கேம்ஸ் ஸ்பான்சர் கேம்ஸ் நடக்குதா இப்போ? யூ நோ ஒரு லாஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர் என்னது ஆடுவாங்களே. இஸ் இட் ஐம் நாட் வாட்சிங் த ஷோ. ஸோ இஸ் இட் ஹேப்பனிங்? ஒரு ஸ்பான்சரும் கை எடுத்துட்டாங்களா? புரியல, எனக்கு உங்க கேள்வியே புரியல. இப்போ ஷோல ஸ்பான்சர்ஸ் ஒரு they'll ask ஷோ இஸ் நாட் டூயிங் சோ குட்னா they'll say எனக்கு 1 hour 2 hour வேணும் இந்த எபிசோட்லன்னு கேட்டு வாங்குவாங்க. அந்த ஐபேக்கோ வாட் எவர் அந்த காரு ம். வெஹிக்கிள் சம்திங் அண்ட் ஆல் அது கேம்ஸ் ம். நடக்கும். இப்போ நடக்குது ஆஃப்டர் பாரு லெஃப்ட். நோ. அப்போ ஸ்பான்சர் கை எடுத்துட்டாங்களான்னு கேக்குறேன். அது தெரியலையே. அது அவங்க பாரு எந்த ஃபார்மேட்ல அத கொண்டு போவாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்ல ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் எனக்கு தெரிஞ்சு as அப்படி far எதுவும் as நடக்கல. ஓகே. as far as I know that's how it goes. அப்போ இப்போ படுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் கேட்டுட்டு இல்ல ஸ்பான்சர்ஸ் நினைக்கிறேன். எனக்கு அந்த 1 hour வேண்டாம் உன் ஷோ ஃபுல்லு படுத்துருச்சு நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கையெடுத்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. which is obvious because Paru is ம். not there. Big Boss is going to be this bad. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ம். அண்ட் சில பேர் எஸ்டர்டே இன் ஐ திங்க் இன் மாஸ்டர் பிளாஸ்டரோட ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. சியான் ஐ பிலீவ் ஹி வாஸ் டெல்லிங் மச்சானுக்காக விஜேஎஸ் ரெட் கார்டு கொடுத்துட்டாரு அது பண்ணினாருன்னு. பட் ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு கோ தட் ஃபார். டு மீ விஜேஎஸ் நான் இவ்வளவுதான் வச்சுக்க போறேன். விஜேஎஸ் ஃப்ரெண்ட்ஷிப்கெல்லாம் அவ்வளோலாம் ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. ஹீ இஸ் அ மோஸ்ட் கன்னிங் ஒரு இன்ஹியூமன் ஒரு நார்சிஸ்ட் ஈகோயிஸ்டிக் பர்சன். He for some reason got irritated with Paru, maybe because she's too strong, maybe பரிதாமங்கள் வீடியோ whatever அவரோட ஈகோ நல்லா இது ட்ரிகர் ஆயிடுச்சு. so that's why he gave red card to her, not for friendship, nothing. அந்த நோபல்னஸ் நான் கொடுக்கவே போறது இல்ல விஜயஸுக்கு. ஏன்னா அப்போ யாராச்சும் ஃபியூச்சர்ல சொன்னாலும் சொல்லுவாங்க தட் பாவம் சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணினான்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த கேட்டகரியிலயும் இந்த ஆளை சேர்க்க வேண்டாம். ஹி சிம்பிள் ஈகோயிஸ்டிக் நார்சிஸ்டிக் பர்சன், இன்ஹியூமன் பர்சன். ஐ வாண்ட் டு கீப் இட் தேர். அவருக்கு அந்த ஆளுக்கு அந்த கிரெடிட் கூட நான் கொடுக்க ரெடி இல்ல. லெட்ஸ் நாட் கிவ் ஹிம். ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோலாம் வேல்யூ இல்ல. இப்போ நான் நினைச்சேன் டாம் 75 crores 2 கெரியர் தான் முடிச்சு விட்டுருக்காருன்னு. அவர் 4 கெரியரை முடிச்சு விட்டுருக்காரு டாம். பிரஜின், சாண்ட்ரா, 4 கரியரா? பாரு, எப்படி சொல்லு? we can hire him actually. அந்த சூர்யா விஜய் சேதுபதினு ஒரு ஆள் இருக்கார்ல, ஹையர் பண்ணலாம். சீப்பாவே போயிட்டு இருக்காரு அவரு. அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் எல்லாம் இல்ல. நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ரொம்பவே கிரவுட் புல்லிங் பண்ணணும்னு நினைச்சு பூல் பண்ணணும்னு. லுக்ஸ் லைக் ஹீஸ் pretty cheaper than that. சோ 4 பீப்புள்னா என் மேத் நல்லா வந்தவங்க ப்ளீஸ் சொல்லுங்க ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாக்கலாம். நம்ம கையில முடிஞ்சதை பூல் பண்ணி அவருக்கு கொடுத்து, அந்த சூர்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு முடிச்சு விடுவாங்களான்னு பாக்கலாம். ஓகே டாம் ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே. இல்ல இங்க கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ட்வீட் போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. டேய் சும்மா இருங்கடா. ஓ இவ்வளவுதான் டாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் இன்னும் கொஞ்சம் சீப்பா இருக்காரு, நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னுட்டு. அந்த சந்தோஷத்துலதான் உள்ள போய் வெளியில வந்து டிராமா பண்ணிட்டு இருந்தேன். ஓகே 75 கோடி வந்து சீப் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா? குட்ரா. ரெண்டு கிரவுட் பூலிங் டாம். ஏன் ஒருத்திக்கு எங்க டாம் முடியும்? கிரவுட் பூலிங் பண்ணி ஒருத்தங்களுக்கு 75 டிவைடட் பை 4 4 கெரியர் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 எப்படியாச்சும் தப்பிச்சிடும், மத்த 2 எனக்கு தெரியாது. சோ அப்படி பண்ணி பார்த்து நாமளும் ஹெல்ப் கேட்கலாம். ஹீஸ் அஃபோர்டபிள். அவ்வளவுதான் டாம். அப்போ எல்லாரும் ரிவோக் ரெட் கார்டு, ரிவர்ஸ் ரெட் கார்டுன்னு சும்மா நீங்க என்ன ட்வீட் போட்டீங்கனாலும் யாருக்கு கமெண்ட் போட்டீங்கனாலும் அதை ப்ளீஸ் ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. ஐ வாண்ட் ரெட் கார்டு டு பி ரிவோக். forget the eviction, leave it. I'm fine. I will forget it, not forgive, leave it, but ரிவோக் பண்ணுங்க. let them do it. அதெல்லாம் வேணாங்க. எதுக்குங்க இந்த மானகட்ட ஷோக்கு எதுங்க திரும்ப போனோம்? சொல்றேன் மினிமலிஸ்டா பேசுறது. இல்ல வன்மப்புனையா? ஓகே இல்ல எனக்கு let her not go back. I don't want her to go back. ஒரே ஒரு கேப்ஷன் மட்டும் மாத்தி போட்டு விட வன்மப்புனை. அதனால வந்து என்னால நீ போட்டுருவ, பட் என்னால என்னது சரி நான் டிஎம் பண்றேன்.
ஏன் பண்ண அவ வர வேண்டாம் எனக்கு. ஷி டசன்ட் ஹேவ் டு. டிக்னிட்டி எல்லாம் இருந்தா பாரு ஷுட் நாட் கம் பேக். லெட் ஹர் ஸ்டே அவுட் சைட். பட் நான் சொல்றது வந்துதான் லெட் தம் ரிவோக். நீ பண்ணினது தப்பு. ஒரு ரூல் உனக்கு எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணும். நீ ஒரு ரூல் ஒரு பக்கம் அப்ளை பண்ணிட்டு போனா ஐ வில் நாட் அக்செப்ட் இட். அப்ப நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அதுதான் சொன்னேன், சபரிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். Obviously, we all have the same thoughts. It's not only me. All Paru fans feel the same. அதேதான் ரிவோக் பண்ணுங்க, ரெட் கார்டு ரிவோக் பண்ணுங்க, எவிக்ஷன் வச்சுக்கோங்க. That's all my point. I'll stand right there. I'm done, Tom. Thank you. சாரி டாம், ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினேன், பாத்தீங்களா? பார்த்ததும் சிரிச்சிருவேன். பார்த்தேன், சிரிச்சுட்டேன். ஐயோ கடவுளே. ஓகே, குட் தான். ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவோமா? வன்ம பூனை. சொல்லுங்க மேஜிக். ஏமா வன்மத்தை பயங்கரமா இறக்குறியேம்மா. அவ்வளவுதான். எப்படிம்மா இப்படி யோசிக்கிற? இனிமே நாங்க சிறகடிச்சு பறப்போம். எடிட்டர்லாம் ஐயோ. பண்ணீங்கல்ல, எவிக்ட் பண்ணீங்கல்ல, ரெட் கார்டு கொடுத்து இருங்க. அடுத்து யார் அடிக்கலாம்னு மட்டும் சொல்லுங்க, சீன் எடுத்து வைக்கிறேன். விஜேஎஸ் அடிங்கப்பா. இல்ல நீ இல்ல, இப்- நான் இப்- சொல்றேன் வன்ம பூனை. இப்பதான் நம்ம இப்பதான் கனெக்ட் பண்ணலாம். 2 சுகர் டாடி அடிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐயோ வன்ம பூனை, அப்படி எல்லாம் பேசாதீங்க வன்ம பூனை. இங்க ஏங்க டாம் நீ வேணா பேசாம இருந்துக்கோ டாம். ஏங்க வரவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் நீங்க பொறுப்பாக முடியுமாங்க? அட சரி, டயபெட்டிக் டாடிஸ். அப்படிதானே நம்ம முதல்ல ஒப்பந்தம் போட்டிருக்கோம் டாமி. நீங்க வந்து உங்களுக்கு உங்க கோஹோஸ்டுக்கு நாங்க வரவங்க எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு எங்களுக்கே நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோம். நாங்க என்ன சின்ன பப்பாவா? என்ன என்ன டாம், பொங்கல் பரிசு கிடைக்கும் பயமா இருக்கா? அதுக்கெல்லாம் கிடையாது. நீங்க வேற இல்ல, நான் ஒரு பேசிக் இது நான் எனக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கிறேன்ல, அதுக்காக தான். நம்ம என்ன பொங்கல் என்ன வச்சிருக்கீங்க உங்களுக்குள்ள? பொங்கல் பொங்கல் பரிசுக்கெல்லாம் பயப்படுறாள். நான் சும்மா காமெடி பண்ணாதீங்க. நம்ம கிட்டே 10 அட்வொகேட் இருக்காங்க. ராஜியே அப்படியா? எங்க ராஜியே ஆள் புடிச்சு அவனே விட்டுருவாங்க. பொங்கல் பரிசுக்கு கடை கிட்ட உட்கார்ந்துருக்கான். ஏங்க இல்லைங்க, அவங்க அவன் நிலைமை கூட பரவாயில்ல. இவங்க நிலைமை வெளில இருக்கிற பிரியாஸ் ரொம்ப அசிங்கமா இருக்குங்க.